ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தின் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானார் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானார் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடக்கிறது, ஸ்கிப்பாய் போறது. ஆமென். தேவன் ஒரு ட்ராக்கை நியமித்திருக்க, அதுல நடக்கிறது, திடீர்னு இன்னொரு ட்ராக்ல போய் நிக்கிறது. இப்படி ஸ்கிப்பாய் போறது. எந்த மட்டும் இப்படி நடப்பீர்கள்? இரண்டு நினைவுகள். ஹalleluya, ஹalleluya. சபையே கேள், கவனமாய் கேள், விழிப்போடு கேள், ஜாக்கிரதையோடு கேள், பயபக்தியோடு கேள், தாழ்மையோடு கேள். எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம் நினைவுகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். 139:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். ஆதியாகமம் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார். அதோட ஷேப் தெரியுமா? நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார். நினைவுகளை அறிந்திருக்கிறார், நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார். அதை இப்படி சொல்றேன், இவன் நினைக்கிற நினைவு அது எப்படி மாறும் என்பதை கர்த்தர் அறிவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எலியாவை கொண்டு எச்சரிக்கிறார், இஸ்ரவேலரை பார்த்து எச்சரிக்கிறார். நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் இப்படி மாறி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் காட்டுற பாதையில போ. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றவங்க எப்படி போறாங்களோ அப்படி போ. நீ ஆவிக்குரியவங்களோடு சேரும் போது ஆமென், ஆவிக்குரிய பாதையில் நடக்கிறாய். உலகத்தோடு சேரும் போது உலகத்தான் போற மாதிரியே போற. நீங்க எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். எந்த மட்டும். ஹalleluya. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்ற பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? தூதர்கள் உண்கிற உணவை உட்கொண்ட இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? கன்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை உட்கொண்ட ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை? செங்கடலை இரண்டாய் பிளந்து அது நடுவே நடக்க பண்ணின ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஏன் எச்சரிக்கிறார்? இந்த எச்சரிப்பை சொல்ல காரணம் என்ன? நான் கண்ட காட்சி என்ன? ஒரு பெரிய வாகனம், அந்த வாகனத்தில் சபையிலிருந்து சிலர் இருக்கிறார்கள். ஆமென். ஆதி சரியா டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவருடைய நினைவுகளை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். நினைவுகள் வேற மாதிரி நினைவுகள் ஓடுறதை காண்பித்து கொடுத்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், எச்சரி, ஜனங்களை பார்த்து சொல்லு, நினைவு ராங், நினைவு தப்பு, பார்த்து சொல்லுனார். எனக்கு ஆரம்பத்தில் புரியல. அதன் பிறகு நான் சொல்ல ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி அந்த வாகனம் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டுக்குள்ளாகவும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானதையும் கண்டு வியாழக்கிழமை அதிகாலை 3:30 மணி 3:36 எழுந்து துடித்து படுக்கையிலிருந்து எழும்பினேன். கர்த்தர் பேசினார், ஜனத்தோடு பேசு. அநேகர் நினைவுகளை பார்த்து பரலோகம் வேதனைப்படுகிறது, நினைவுகளை பார்த்து பரலோகம் துக்கப்படுகிறது. கர்த்தரை தெரிந்தெடுத்தது சர்ச்சில் மெம்பராக்க அல்ல, கர்த்தரை தெரிந்தெடுத்தது நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்க. மானிட்டர் வைங்க பிரதர், மானிட்டர் வைங்க. நீங்கள் எந்த மட்டும் இன்னைக்கு ஒரு பிரசங்கமா கேட்காத, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேளு. நினைவு தூய்மையாக்கப்படுதா?
கர்த்தர் எச்சரிக்கிறது எதுக்கு தெரியுமா? உன் கதை முடிஞ்சுன்னு சொல்றதுக்கல்ல, உன் கதை முடியக்கூடாது என்று சொல்வதற்கு. நீ வாழ்ந்திருக்க பரலோகம் விரும்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மட்டும் ஏசாயா 65:2, ஏசாயா 65:2 ஷாகா பாக்கா ராதானா. ஏசாயா 65:2 வாசிங்க. நலமில்லாத வழியிலே, நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி, தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தை, நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி. புரியும்படி சொல்றேன், தன்னிஷ்டப்படி நடக்கிறவன் நலமல்லாத வழியில் நடக்கிறான். காமே கர்த்தர் காண்பிக்கிற பாதையில் நடக்கிறவனே நலமான பாதையில் நடக்கிறான். ஹல்லேலூயா. நாமளே நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நாமளே நம்ம சொல்றோம் இதுதான் கரெக்ட், இது சூப்பர், இது செஞ்சா போதும், அது செஞ்சு இப்படி பண்ணிடலாம், இது செஞ்சு அப்படி பண்ணிடலாம். நலமல்லாத வழி. இரண்டு நினைவுகள் இதுதான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது க்ளோரி க்ளோரி ரத்தம் ஜெயம் ஹல்லேலூயா. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை எங்க போறோம்? நினைவு, நமக்கு நினைவு என்ன விரும்புதோ அதை செய்யறோம். யார் கோபாக்கினையின் பிள்ளைகள்? கோபாக்கினையின் பிள்ளைகள் யாரு? எபேசியர் 2:3 வாசிங்க. எபேசியர் 2:3. பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்போ இங்க கோபாக்கினையின் பிள்ளைங்க லிஸ்ட்ல யார் தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? மாம்சமும் மனசும் விரும்புறத செய்றவங்க கோபாக்கினையின் பிள்ளைகளா. மாம்சமும் மனசும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்புறத, இது கர்த்தர் சொன்னார், கர்த்தர் தான் விருப்பத்தை வச்சார், கர்த்தர் தான் விருப்பத்தை வச்சார் சொல்லிட்டு அந்த வசனத்தை அப்படி லிங்க் பண்ணக்கூடாது. கர்த்தர் சொன்ன காரியத்தை தான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் சொல்லணும். நமக்கு தோன்றதெல்லாம் கர்த்தர் இப்படி சொன்னார், கர்த்தர் அப்படி சொன்னார். ஆமென். ஆண்டவரை முன்னிறுத்தி பாவம் செய்யாதே. எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? எந்த மட்டும்? கர்த்தர் ஒரு நாள் ஒன்னு சொல்லி அடுத்த நாள் மாற்றுகிற தேவன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறது எப்படியோ அப்படி அவருடைய வார்த்தைகளும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. க்ளோரி. தனக்கு எனக்கு இதான் கரெக்ட், நான் செய்யறதான் கரெக்ட், செய்யாத. ஆசை வருது, எல்லாருக்குள்ள வரும். பேசுகிற எனக்குள்ள நிறையவே வரும், கேட்கிறவங்களுக்குள்ள நிறையவே வரும். ஆசை இல்லாத ஒரு மனுஷனும் கிடையாது. ஆனா என்ன செய்யணும்? நம்முடைய விருப்பத்தை தேவ சமூகத்தில் வைக்கணும். நம்முடைய விருப்பம் தேவ சித்தத்துக்கு ஒத்ததானால் அது கர்த்தர் நிறைவேற்றுவார். இல்லையா சிலுவையில் அறைந்து விடாதே. என்னுடைய ஆசை இச்சைகளை நான் எங்கே அறைந்து விட்டேன்? ஹல்லேலூயா. ஆசை வராதுன்னு சொல்லல, வரும், எழும்பும். சிலதை பார்க்கும் போது கண்களுக்கு பிடிக்கும், சில காரியத்தை கேட்கும் போது அதை பார்க்கணும் தோணும், அதை பெற்றுக்கொள்ளணும் தோணும். ஆனா இது தேவனுக்கு உகந்ததா? என்ன ட்ராக் மாற பண்ணுமா? என் நினைவுகள் மாற்றப்படுமா? யோசிக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, விழுந்தவனை சத்துருவானவன் தள்ள மாட்டான். ஏன்னா அவன் ஆல்ரெடி விழுந்துட்டான். ஆனா நிக்கிறவனை தள்ள பாப்பா, நிக்கிறவனை தான் தள்ளுவா, நிக்கிறவனுக்கு தான் போராட்டம், விழுந்தவனுக்கு அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஜனங்கள் பாகால் பின்பற்றினார்கள்? இந்த ஜனங்கள் யார்? தேவனை அறியாதவர்கள் அல்லவே, நன்மையை பெற்றவர்கள் தானே, அற்புதத்தை கண்ணார கண்டவர்கள் தானே. அப்படி இருந்தும் எப்படி மனம் வந்தது? எப்படி இந்த துணிகரம் வந்தது? எப்படி அவர்களால் முடிந்தது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. ஏன் பின்பற்றினார்கள்? ஹல்லேலூயா. இரண்டு நினைவுகள். பிரைஸ் தி லார்ட். நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே ரெண்டு வழி இருக்குன்னு சொல்றீங்க ஆண்டவரே. ஒன்று கேட்டுக்கு போகும் வாசல், இன்னொன்று ஜீவனுக்கு போகும் வாசல். ஆமாம், இப்படி ரெண்டு பாதை இருக்கிறதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு, நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் எனக்கு முன்னாடி ஒரே ஒரு வழி தான் இருக்கணும் ஆண்டவரே. என்கிட்ட செலக்ட் பண்ண சொன்னால் எனக்கு செலக்ட் பண்ண தெரியாதுப்பா. எனக்கு முன்னாடி ஒரே ஒரு பாதை தான் இருக்கணும். அந்த பாதை நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணின பாதையாக தான் இருக்கணும். நீர் எனக்கு திறந்த பாதையாக தான் இருக்கணும். நீர் எனக்கு காட்டின பாதையாய் தான் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாக்கோபு தேவனால் சிநேகிக்கப்பட்டவன் தான்.
ஆனா யாக்கோபுக்கு இந்த ரெண்டு நினைவு இருந்துச்சு. என்ன நினைவு? ஈசாக்குக்கு முன்னாடி தன்னை ஏசாவாய் காண்பித்துக் கொள்ளுகிறான், ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை யாக்கோவாய் காண்பித்துக் கொள்ளுகிறான். ஏசா உலகத்துக்கு நிழல், யாக்கோபு தேவனுடைய சுதந்திரம். நீ தேவ பிரசனத்தில் அவருடைய சுதந்திரமாய் உன்னை மாற்றிக்கொள்ளுகிறாய், உன்னை காண்பித்துக் கொள்ளுகிறாய். ஆனா உலகத்துக்கு போகும்போது ஏசாவ மாதிரி தான் சத்தம், யாக்கோபின் சத்தம், கைகள் ஏசாவின் கைகள். ஒரு உலகத்தான் என்ன சொல்றா, என்ன செய்யறானோ அதை தான் செய்கிறாய். ஒரு உலகத்தான் என்ன வார்த்தை பேசுகிறானோ அதை தான் பேசுகிறாய். ஒரு ஊற்றிலிருந்து கசப்பும் தாமே தித்திக்கும் நீர் சுரக்குமோ? சர்ச்சில் வரும்போது க்ளோரி, ஹalleluya, அந்நிய பாஷை எல்லாம் ரைட். வெளியே போய் என்னென்ன வார்த்தைகள் உன் வாயில் வருகிறது சற்று யோசித்து பார். எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஹalleluya. இது துதிக்கிறவாய். தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மை துதிக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிக்கணும். நான் பேசுறது ஒருவேளை நம்முடைய மாம்சத்தை பிரியப்படுத்தலாம், கர்த்தரை பிரியப்படுத்துமா? என்னென்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம்? ஹalleluya, 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 ஹalleluya. சபையே கேள், யாக்கோபு சிநேகிக்கப்பட்டவன் தான். ஆனா ஈசாக்குக்கு முன்னாடி ஏசாவாக, ஆண்டவருக்கு முன்னாடி ஈசாக்கு கேட்கிறவன் பேர் என்ன? ஏசா. ஆண்டவர் கேட்கிறவன் பேர் என்ன? யாக்கோபு. ஹalleluya. உலகம் கேட்கும்போது அந்த மாதிரி, கர்த்தர் கேட்கும்போது இந்த மாதிரி. எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். எடுக்க வேண்டாம். 73வது சங்கீதத்தில் ஆசாப் சொல்லுகிறான், துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு பொறாமை வந்துச்சு. 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் 10வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஆகையால் அவருடைய ஜனங்களில் அநேகர், 73:10 சங்கீதம் 73:10 எடுத்தவங்க வாசிங்க, குயிக்கா வாசிங்க. ஆகையால் அவருடைய ஜனங்கள், ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். யார் இந்த வழியா திரும்புறாங்க? அவருடைய ஜனங்கள். ஏன் இந்த வழியா திரும்புறாங்க? அதுக்கு மேல சொல்லப்பட்டிருக்கிறது ஹைஃபை லைஃப், செழிப்பான வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. இன்னொரு வார்த்தை இதுல சொல்லப்பட்டிருக்கும், அவன் இருதயம் விரும்புவதிலும். எந்த வசனம் அது? 7வது வசனம் வாசிங்க. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. கண்ணு பார்க்கிறது அவன் பெற்றுக்கொள்ளுகிறான், இருதயம் விரும்புறதெல்லாம் அவன் சுதந்திரிக்கிறான். எந்த ட்ராக்கிங்க சூப்பர். ஹalleluya. அவன் மனசு விரும்புறதெல்லாம் அவனுக்கு கிடைக்குது. நான் விரும்புறதெல்லாம் எனக்கு கிடைப்பதெல்லாம் ஆசீர்வாதம். பரலோகம் விரும்புறதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன், ஆனால் அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன்னை ஜனங்கள் பார்க்குறாங்க, இங்கே டெய்லி கண்ணீரும் கவலையும் போராட்டமும் சோதனையும் வனாந்திரம் தான். பேசாமல் ஸ்கிப் ஆயிரும், அந்த ட்ராக்ல போயிடும், ஜம்ப் பண்ணிரும். அவர்களில் அநேகர் அந்த வழியாய் திரும்புகிறார்கள். திருப்பி சொல்றேன், நல்ல கவனிங்க. இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் ஈஸியா நெக்ஸ்ட் ட்ராக்ல ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஹalleluya. அடிக்கடி சொல்றேன், அவரிடத்தில் உள்ளவைகளுக்காக அவரிடத்தில் வராதே, அவருக்காக அவரிடத்தில் வா. அவரிடத்தில் உள்ளவைகளுக்காக ஆராதிக்க வராதே, பிரயோஜனம் இல்லை. அவருக்காக அவரிடத்தில் வா, அவருக்காகவே அவரிடத்தில் வா. பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆராதிக்க போறோம்? ஆராதிக்கலைன்னா என்ன? இன்னைக்கு ஆராதனை கட்டானா என்ன? இல்ல, எனக்கு அவரை பார்க்கணும். அவரோடு உறவாடுற டைம்ல நான் வேற எதையும் செய்யக்கூடாது. அவர் என்கிட்ட பேசுறதுக்காக, என்னோடு பழகிறதுக்காக தான் வானத்தை விட்டு இறங்கி வர்றார். என்னோடு பேச இறங்கி வர்றார், எங்கூட பழக இறங்கி வர்றார். ஹalleluya. யாருக்காகவும் சர்ச்சுக்கு வராதீங்க, ஆண்டவருக்காக வாங்க. வீட்டுல கம்பல் பண்ணாங்கன்னு வராதீங்க, ஆண்டவருக்காக வாங்க. எதற்காக சர்ச்சுக்கு வரோம்? கிறிஸ்டியன் ஆயிட்டோம், இந்த ஃபேமிலியில் பிறந்துட்டோம், சர்ச்சுக்கு வந்தா. ஹalleluya, ஹalleluya. இது எனக்கும் அவருக்கும் இடையே உள்ள உறவு. விறகுகளை தலையில் சுமந்து கொண்டு போன ஈசாக்கு கேட்கிறான், அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா? எதற்காக? அந்த ஆட்டுக்குட்டியை எங்க நான் பார்க்கிறேனோ அங்கே இந்த விறகை நான் இறக்கி வைப்பேன். இந்த ஆட்டுக்குட்டியை நான் எங்கே பார்க்கிறேனோ அங்கே இந்த பாரத்தை நான். அவனுக்குள்ள துடிப்ப பாத்தீங்களா? ஏக்கத்தை பாத்தீங்களா? பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே?
எதற்காக சர்ச்சுக்கு வரோம்? எதற்காக இங்க சர்ச்சுக்கு வரோம்? சர்ச்சுக்கு வந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும், நோ, அப்படி ஒரு போர்டு இங்க கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்காக ஆராதனைக்கு வரோம்? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய பரிசுத்த சந்நிதியில் கம்பீரிக்க. அவருடைய ஜனங்கள் அநேகர் இந்த வழியா திரும்புறாங்க, ஜம்முன்னு ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஆனா ஆசப் சொல்லுகிறா, நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டாலும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டாலும் நான் இந்த ட்ராக்ல தான் நிற்பேன். காரணம், அவங்களுக்கு தேவை மண்ணு, எனக்கு தேவை மகிமை, 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 மகிமை. இப்படி நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி உம்முடைய மகிமையில் என்னை சேர்த்துக் கொள்வீர். மண்ணுக்குரியவர்களை விரும்புகிறவங்க ட்ராக் மாறுவாங்க, விண்ணுக்குரியவர்களை விரும்புகிறவர்கள் ட்ராக்ல ஓடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேலரை புறப்படு பண்ணும்போது ரெண்டு காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொன்னார். ஒன்று, மற்றவர்களோடு உடன்படிக்கை செய்யக்கூடாது. ரெண்டு, அந்நிய தெய்வத்தின் பலிபீடங்களை நீங்க போற இடத்துல இருக்கணும், அதை உடைச்சிடணும். அப்படின்னு என்ன, நீ அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அது இருக்குன்னா நீ ஃபாலோ பண்ணுவ, அதனால நீ அதை உடைச்சிடணும். நீ இருக்கிற எல்லைக்குள்ள அது வர விடக்கூடாது. திரும்பி சொல்றேன், நீங்க எந்த ட்ராக்ல போறீங்கன்னு தெரியாது, கர்த்தர் உங்களை எப்படி நடத்த போறான்னு தெரியாது. நீங்க போற இடத்துல அநேகர் இருப்பாங்க, அநேகர் சூழ்ந்து இருப்பாங்க, என்ன இருப்பாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இரு, ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இரு. உன்னை ட்ராக் மாற பண்ணுகிற ஏதோ ஒன்று இருக்குன்னா அதை நீ நிர்மூலமாக்கிறணும். அதுக்கு நீ கிரீன் சிக்னல் கொடுக்க கூடாது, அதுக்கு நீ கிரீன் சிக்னல் காட்டக்கூடாது. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவார் ஆண்டவர். ஆபிரகாம் அதுல ரொம்ப உறுதியா இருந்தான். ஆபிரகாம் புறப்பட்டார். இஸ்ரவேலர்கள் இப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. நாட்கள் சென்றது, வருஷங்கள் சென்றது. புறப்படும் போது இப்போ மோசே தலைமை தாண்டி யோசுவா தலைமை. இப்போ யோசுவா சொல்றார் 24:15, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையே சேவிப்போம் சொன்னதும் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? 24:16 வாசிங்க. ஆமென். 24:16, யோசுவா 24:16, 24:16. அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக. கவனிங்க, என்ன சொல்றாங்க? வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு. சொல்ல முடியுமா? கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு. தேவ சமூகத்தில் எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருக்க கடவுது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். சபையை கேட்கிறீங்களா? இப்படிதான் ஜனங்கள் வந்தார்கள். அப்படி இருந்தும் ஜனங்கள் பாகாலை பின்பற்ற காரணம் என்ன? எங்கே தடுமாற்றம்? ஏன் தடுமாற்றம்? அதற்கு காரணம் என்ன? காரணம் யார்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். 10வது வசனத்தை. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும், அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த, அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின்பு எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. கவனிச்சிங்களா? தேவனை அறிந்த அறிவு இருக்கிறது வரைக்கும் ஜனங்கள் ட்ராக்ல நின்னாங்க. அவங்க காலத்துல சூப்பரா இருந்தாங்க. ஆனா பிள்ளைங்க காலத்துல அடுத்த சந்ததி, வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலருக்காக செய்த கிரியையும் அறியாத. அப்போ ஒரு சந்ததி கர்த்தரை அறியாம வளருதுன்னா அதுக்கு காரணம் யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, அதுதான் சொல்லுங்க. ஒரு சந்ததி கர்த்தரை அறியாமல் வளருது என்றால், கர்த்தர் தன்
பிதாக்களுக்கு செய்த கிரியையை அறியாமல் ஒரு சந்ததி வளருகிறது என்றால் அதற்கு காரணம் யாரு? நீங்களே எழுதிக்கோங்க டைரியில. ஈசாக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்க காரணம் என்ன? காரணம் உண்டு. சின்ன வயசுல இருந்து ஆபிரகாம் சொல்லி சொல்லி வளர்க்கிறான். மகனே, ஆண்டு சுமத்துல போகும்போது சும்மா போக முடியாது. உன்னுடைய ஜெபமோ எதுவாகட்டும் அது தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதா இருக்குமானால் உனக்கும் பரலோக தேவனுக்கும் நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நீ நின்று அவரை நோக்கி பார்க்கும்போது வானத்திலிருந்து அவர் அக்கினியினால் உத்தரவருளுவார். பரலோகத்திலிருந்து தேவன் இது சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனால நேரம் நடக்கும்போது கேட்கிறான், அப்பா தொழுது கொள்ள போறோம் தானே சொன்னீங்க? ஆமா. வர்ஷிப் பண்ண போறோம் தானே சொன்னீங்க? ஆமா. விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? ஏன் இந்த கேள்வி வருது? சொல்லி வளர்க்கப்பட்டான். ஆபிரகாம் ஈசாக்குடைய காரியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். என்ன ஸ்ட்ராங்கா இருந்தான்? எலியேசரை பார்த்து சொல்றான், நீ போய் பொன்கொள் ஆமா இந்த தேசத்துக்கு போ, பெண்ணை அழைத்து கொண்டு வா, ஆனா என் பையனை மட்டும் அங்க கூட்டிட்டு போயிடாது. ஏன் கூட்டிட்டு போயிடாது? அங்க இருந்தா பொண்ணு எடுத்துட்டு வர, ஆனா என் பையன் அங்க கூட்டிட்டு போக கூடாது. ஏன் கூட்டிட்டு போக கூடாது? கர்த்தர் என்னை விட்டுவான்னு சொன்ன இடம் அது. விட்டுவான்னு சொன்ன இடத்துல நான் வந்துட்டேன். நான் வந்தேன்னா என் பையனா இருக்கணும். ஆபிரகாம் ஈசாக்குடைய காரியத்தில் ஸ்ட்ராங்கா இருந்தான். ஆனா ஈசாக்கு யாக்கோபுடைய காரியத்தில் விட்டுட்டான். யாக்கோபை பார்த்து என்ன சொல்லுவான்? உன்னுடைய அம்மாவுடைய அண்ணன் ஒருவன் அங்கே இருக்கிறான், நீ போ, அங்க போ. எங்கே எங்கே இழகுது? காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். வேர்ல்டோட உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து சொல்றான், நோ, அவன் இங்கே தான் இருப்பான். உடனே கேட்குறாரு, எலியேசர் கேட்குறாரு, அப்படி அந்த பெண் வர சம்மதிக்கலைன்னா, நான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறேன், நான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறேன். கர்த்தர் உனக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புவார். கர்த்தர் உனக்கு முன்னாடி ஒரு இயேசுவின் நாமத்தில் சபையை நீ கர்த்தருக்காக நின்னா கர்த்தர் உனக்காக நிற்பார். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். Praise the Lord. Praise the Lord. எங்க பிரச்சனை? சந்ததிக்கு சொல்ல வேண்டியதை லைட்டா சொல்றோம், லைட்டா சொல்றோம். சிம்பிளா பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணி அதோட முடிஞ்சு. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி. ஆண்டவரே, என கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே, என்ன உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறீங்க? ஏன் ஜனங்கள் பாகாலை பின்பற்றினார்கள்? தங்கள் பிதாக்கள் கரெக்டா தானே இருந்தாங்க, ஆனா அடுத்த தலைமுறையை விட்டுட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நான் நின்றனும், என் பிள்ளை எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அது பார்த்துக்கலாம். எசேக்கியா அந்த பிரச்சனை, எசேக்கியா அந்த தப்பு பண்ணான். பாபிலோன் ராஜாவுக்கு எல்லாத்தையும் திறந்து காட்டுறான். உடனே எச்சரிக்கிறார், எசேக்கியாவே உன் நாட்களில் பிரச்சனை வராது, ஆனா உன் பையன் நாட்களில் பிரச்சனை வரும். உடனே எசேக்கியா என்ன தெரியுமா சொல்வார்? பரவாயில்ல, என் நாட்களிலாவது சமாதானமாய் இருக்குமே. ஒரு நல்ல தகப்பனுடைய குவாலிட்டி அது இல்ல இல்ல இல்ல. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை? சந்ததிக்கு கர்த்தருடைய கிரியைகளை சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டார்கள். அடுத்த தலைமுறைக்கு தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டார்கள். என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்? எகிப்திலிருந்து மீட்கப்பட்டதை சொல்லிக் கொடுக்கணும். ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போது மோசே கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. மோசையை கொண்டு ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, எடுக்க வேண்டாம், நான் சொல்லி விடுகிறேன். யாத்திராகமம் 12:14. இது தலைமுறை தலைமுறையாக ஆசரிக்கப்பட வேண்டும். தலைமுறை அப்படின்னு என்ன? இந்த தலைமுறை இதை மறந்துடக்கூடாது. எதை மறந்துடக்கூடாது? ஒரு காலத்தில் அடிமைத்தனத்திலிருந்து கூக்குரலிட்ட ஜனங்கள், ஆனால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம், இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம், இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம். இரத்தம் சிந்தப்பட்டது நமக்கு மீட்பு உண்டாக. இன்னைக்கு போய் 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 இன்னைக்கு அடுத்த மாசம் எல்லாரும் குட் ஃப்ரைடே கொண்டாடுவாங்க. கிறிஸ்து மரித்தார்னா எல்லாருக்கும் தெரியுமே தவிர ஏன் மரித்தாருங்கிறதை அநேகர் மறந்து விட்டார்கள். சென்னையில் ஒருத்தர் மைக் எடுத்து பேசுறாரு, கிறிஸ்து மரித்ததுக்கு
நம்முடைய பாவம் வந்து 1% தான் காரணமா? எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக. இன்னைக்கு உள்ள தலைமுறை அது மறந்து விட்டது. குட் ஃப்ரைடேனா கிறிஸ்து மரித்தார், ஈஸ்டர்னா கிறிஸ்து உயிர்த்தார். ஹலோ, நீ தலைமுறைக்கு இது நினைவு கூறணும், சொல்லிக் கொடுக்கணும். மீட்பை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நாம் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, தலைமுறைக்கு சொல்லிக் கொடு. இன்னைக்கு மண்ணுக்கு அடுத்த காரியங்களை குறித்து பிள்ளைகளை உலுக்குறோமே, விண்ணுக்கு அடுத்த காரியங்களை குறித்து பிள்ளைகளுக்கு ஏதாவது ஊட்டுறோமா? ஏதாவது ஊட்டுறோமா? ஹல்லேலூயா. யோவான் 3வது நிருபத்தை எழுதும்போது ஒரு வார்த்தை சொல்வார். யோவான் எழுதவில்லை, யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதினது. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறாருங்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம், வேற சந்தோஷமே எனக்கு இல்லை. என் பிள்ளைங்க எதுல நடக்கிறாங்க? சத்தியத்தில். மீட்பை சொல்லணும். 16:32 நீ ஒரு மன்னாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒதுக்கி வை, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வை. எதுக்கு வைக்கணும்? அடுத்த சந்ததி வருது, சொல்லணும் மன்னாவினால் பிதாக்கள் போஷிக்கப்பட்டார்கள். மன்னா எதுக்கு அடையாளம்? வசனம். அடுத்த சந்ததிக்கு நீ சொல்லணும், நீ சொல்லு. தவறிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றார்? உபாகமம் 10:15 உங்களை தேவன் தெரிந்து கொள்ள காரணம் என்ன தெரியுமா? பிதாக்கள் மேல வச்ச அன்பு. உபாகமம் 7:7 நீங்க திரளான ஜனங்களா இருந்ததுனால, எல்லாம் இருந்ததுனால அவர் அன்பு வைக்கலப்பா, அவர் அன்பு வச்சதுனால எல்லாம் இருந்தது. அவர் நேசித்த போது நீங்க கொஞ்சமா இருந்தீங்க. இது நீ சொல்லு, தலைமுறைக்கு சொல்லு. தேவனுடைய அன்பை சொல்லு. தேவனுடைய அன்பை சின்ன வயசுல ஊட்டி வளர்த்தா உலக அன்பு வந்து ஆட்கொள்ளுமா? மாயன் அன்புல சிக்குவாங்களா? சின்ன வயசுல பிடிக்க வேண்டியதை பிடிக்க வச்சிருங்க. தேவ அன்பை கொடுத்து சொல்லு. கொஞ்சம் அன்பா சொல்லுங்க. டேய், தேவன் அன்பா இருக்கிறாருன்னா ஓடிடுவான். கூப்பிட்டு மெதுவா அன்பை குறித்து சொல்லுங்க. எங்க தவறுகிறோம்? பிள்ளைக்கு புரியுதோ புரியலையோ, கேட்குதோ கேட்கலையோ, கடமை நம்முடையது, மீதி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். குதிரை யுத்த நாளுக்கென்று, அதுக்கப்புறம் தான் சின்ன வயசுல ஓட்டுங்க. கர்த்தருடைய, அதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. என் பிள்ளை முதல்ல ருசிக்கிற அன்பு இயேசுவின் அன்பாக தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லு, அன்பை சொல்லு, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு அன்பை குறித்து. பிரைஸ் தி லார்ட். யோசுவா 4 சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தானை கடக்கும் போது அவன் ஒவ்வொரு கல் எடுத்து வைங்க, ஒவ்வொரு கோத்திரத்தின் சார்பாக ஒவ்வொரு கல் எடுத்து வைங்கன்னு. எதுக்கு கல்லு? நம்ம தான் வந்துட்டோம்ல. இல்ல, நாளைக்கு உன் பிள்ளை கேட்பான், இது என்னன்னு கேட்பான், நீ சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த யோர்தானை கடந்துதான் கானானை சுதந்தரிக்கணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த யோர்தானை கடந்துதான் கானானை சுதந்தரிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும். மீட்பை சொல்லிக் கொடுக்கணும், மன்னாவை சொல்லிக் கொடுக்கணும், அன்பை சொல்லிக் கொடுக்கணும், யோர்தானை சொல்லிக் கொடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடு. உபாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 6, 7, 8 வசனங்களை வாசியுங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுது. உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது. இந்த வார்த்தைகளை எல்லா பெற்றோரும் தயவாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது, வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. யார்கிட்ட பேசணுமா? எப்பெல்லாம் பேசணுமா? உட்கார்ந்து இருக்கும் போதும். யூசுவலா பிள்ளைகள் பெற்றோரோடு மேக்சிமம் எந்த டைம் உட்காருவாங்க? சாப்பிடும் போது. இது பிள்ளை வந்தா அப்பா எழும்பி போறது, அப்பா வந்தா பிள்ளை எழும்பி போறது. சாப்பிடும் போது உட்கார்ந்து இருப்பாங்க. என்ன பேசணுமா? ஊரு கதை, அரசியல் கதை, சினிமா கதை அல்ல. கர்த்தர் உன்கிட்ட சொன்ன காரியம், கர்த்தர் உன்னை திருத்தின காரியம். நீ பிள்ளைகிட்ட சொல்லு.
உட்கார்ந்து இருக்கும்போது பேசு. அடுத்து அவைகளை உன் கையில் வழியிலே நடக்கும்போது நீ கூட நடப்பே இல்ல, பேசு. எதை பேசணும்? மீட்டதுக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்தின பாதையை சொல்லுங்க. தேவ அன்பை சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்கும்போது இது பேச்சாகட்டும், நடக்கும்போது பேசுங்க. அடுத்து படுத்துக் கொள்ளுகிற பிள்ளைங்க கதை கேட்பாங்கல்ல, அதாவது என்ன சொல்ற, சின்ன வயசுல ஊட்டிருங்கிறாரு, சின்ன வயசுல ஊட்டிருங்கிறாரு. படுத்துக் கொள்ளும் போது தூக்கம் வராம பிள்ளை இருப்பால்ல, சொல்லு. பெற்றோரே, உட்காரும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும். ஹல்லேலூயா. ஒரு லெவலுக்கு மேல நம்ம யாரையுமே பிடிக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பிடிப்பார். இதை நீங்க செஞ்சா. நான் பிடிக்கப்பட்டவன், அதனால சொல்றேன். என் பெற்றோர் இதை செய்தார்கள். வழிமாறி ஆழத்தில் போனேன், பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சாரு, தூக்குனார், இன்னைக்கு உங்க முன்னாடி நிறுத்தி வைத்திருக்கிறார். நாங்கள் 5 பேர் படுத்து தூங்கும் போது 12 மணிக்கு அப்புறமா எங்க தலையில என் பெற்றோர் வந்து கைகளை வைத்து கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். Praise the Lord. Hallelujah. எதற்காக? ஆண்டவரே, இந்த உலகத்தில் அவன் அப்படி எதை செய்யணும், உம்முடையவனா இருக்கணும். Hallelujah. நான் திருப்பி சொல்றேன், இம்மைக்கான காரியத்துக்காக மாத்திரம் பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணாதீங்க. பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, பின்பு இவைகளெல்லாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த. நீங்க உங்க பிள்ளைங்களை எவ்வளவு தாங்க உயர்த்த முடியும்? யோசேப்புக்கு யாக்கோபு, அதாவது தகப்பன், ஒரு பலவர்ண அங்கியை மட்டும்தான் தச்சு கொடுக்க முடிந்தது. ஆனால் பரலோக தேவன் ராஜ வஸ்திரத்தை கொடுத்தார். அப்ப யார்கிட்ட கொண்டு போய் விடணும் பிள்ளைங்கள? யார் எங்க எதை தேட வைக்கணும், எதை ஃபோர்ஸ் பண்ணணும்? நீ ஆண்டவரை பிடிச்சுக்கோ, ஆண்டவரை தேடு, ஆண்டவருடைய காரியத்துல வந்து நெல்லு. பிள்ளைங்களுக்கு நாம் நன்மை செய்கிறோமா, தீமை செய்கிறோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 2 நினைவு இருக்க கூடாது. சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டியது. எப்படி இப்பெல்லாம் பேசணுமோ, உட்கார்ந்து இருக்கும்போது பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க, பேசுங்க. நடக்கும்போது பேசுங்க. எனக்கு +2ல மார்க் ரொம்ப கம்மி. எங்க வீட்டிலேயே மார்க்ல ரொம்ப அடி வாங்கினது தான். ரிசல்ட் வரும்போது வீட்டில் தேடி பார்க்குறாங்க, என்ன காணல. நான் ஒரு நாள் எங்கள் அப்பா கூட எங்கேயும் போக மாட்டேன். நான் அன்னைக்கு ஓட்டிட்டேன், மேல்புறம் பக்கத்தில் ஏதோ ஒரு மீட்டிங். அப்போ நானும் வரேன், காலில் ஓட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அன்னைக்கு என்ன வருது, ரிசல்ட் வருது. ஃபோன் வந்து கேட்டாச்சு. அன்னைக்கு ஒன்றுமே பேசலப்பா. அடுத்த நாள் கன்னியாகுமரியில், அடுத்த நாள் ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே ஒன்றும் தெரியல. அப்போ நான் அம்பாசிடர் கார் ஃப்ரெண்டில் இருக்கிறோம், பின்னாடி கொஞ்சம் நான் இருக்கிறேன், எங்கள் அப்பா இருக்கிறாங்க, ஒருத்தங்க ஓட்டுறாங்க. யார் ஓட்டினாங்கன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. அப்போ எங்கள் அப்பா இப்படி தோளில் கை வச்சுட்டு, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீ ஆண்டவர் மட்டும் பிடிச்சிக்கோ அப்படின்றாங்க. இன்னைக்கு வேறு அந்த வார்த்தை என் காதில் இப்படி தோளில் தட்டிட்டு, இதில் உன் லைஃப் இல்லை, உன் லைஃப் அங்கே தான் இருக்கு. இதில் மார்க்கு கூடினதுனால உன் லைஃப் மாறிடணும், மார்க்கு குறைஞ்சதுனால இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிடணும் கிடையாது. இப்படி தோளில் வச்சு இப்படி தட்டிட்டு இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. எவ்வளோ எங்கள் அப்பா என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, ஆனால் சில வார்த்தைகள் முத்துக்களாக என் இருதயத்தில் விழுந்தது. நான் சொல்கிறேன், அல்லேலூயா, கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், கர்த்தரின் பெயரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். செல்லுகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் தலை நிமிர பண்ணுகிறார். பிள்ளைங்க தோல்ல தட்டி என்ன சொல்றோம்? சே போச்சா, அவ்வளவுதான், முடிஞ்சு. மண்ணுக்கு அடுத்த காரியங்களை பிள்ளைகளுக்குள் விதைக்காமல் விண்ணுக்கு அடுத்த காரியங்களை விதைத்து பார். உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து, சத்து, சம்பாத்தியம் எல்லாம் இதுதான். ஒரு தலைமுறை தேவனை அறியாம வளர்ந்துட்டு, தேவ பயன் என்னன்னு தெரியல, பரிசுத்தம்னா என்னன்னு தெரியல,
பாவத்துக்கும் பரிசுத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அதனால தேவ பிள்ளை ஆராதிக்கிறவங்க கூட நேரம் இங்கேயும் ஆராதிக்கிறது, அங்கேயும் போயிடுது. இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், 2 போட்டில் ஒவ்வொரு கால் வச்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? போட்டு தரையில் நிற்கிறது வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனா போட்டு 2ம் பயணிக்க ஆரம்பிக்கும் போது புரிந்து கொள்ளுங்கள். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்போ ஜனங்கள் பாகாலை பின்பற்ற ஆரம்பிச்சதும் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கிட்டு, கர்த்தருக்கு எரிச்சல் வந்துட்டு, கர்த்தர் உடனே ஆண்டவர், அதாவது போன பைபிள் ஸ்டடியில் தியானித்தோம், ஆண்டவருடைய ஒரு நாமம் வந்து எரிச்சல் உள்ள தேவன். எங்கெல்லாம் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் சொல்ல வெறிச்சல் உள்ளவர், எரிச்சல் உள்ளவர். வாங்கி அடிக்கலான்னு கையை வாங்கினாரு. ஆனா ஒரு பக்கம் கோபப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருந்தார். இப்ப தேவன் என்ன செய்கிறார்? உடனே என்ன செய்கிறார்? நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். நியாயாதிபதிகளை எழுப்பி தேவ வழியை போதிக்கிறார். இப்ப ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, ஒரு பிரச்சனையில் அகப்படும் போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்களாம். அந்த நெருக்கத்துக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஜனங்கள் எல்லாம் ஒரு சொல்யூஷனுக்காக தான் கர்த்தரை தேடினார்களே தவிர உணர்ந்து தேடல. நான் வழி மாறினதுனால தான் இப்படி பிரச்சனை, நான் ட்ராக் மாறினதுனால தான் இப்படி பிரச்சனை, நான் இந்த ஒரு செயலை செஞ்சதுனால தான் இந்த நெருக்கம், இப்படி உணர்ந்து தேடவில்லை. சொல்யூஷனுக்காக தேடினாங்க. ஆண்டவரே விடுவியும் விடுவியும், அவ்வளவுதான். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஒரு பிரச்சனையில் அகப்படும் போது ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீரா, இப்படிதான் தேடுறாங்க. ஏன் இப்படி தேடுறாங்க? ஏன்னா வழிகளை குறித்து அறிவில்லை, எப்படி நடக்கணும்னு தெரியல, பாதை தெரியல. இதெல்லாம் ஏன் தெரியல? பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஊட்டல, முற்பிதாக்கள் அடுத்த சந்ததிக்கு ஊட்ட மறந்துட்டாங்க. இதனுடைய விளைவு தலைமுறை அனுபவித்தது, தலைமுறை அனுபவித்தது. நெருக்கப்பட்டார்கள். ஆமென். நியாயாதிபதிகள் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஒரு புறம் நெருக்கத்துக்கு தேவன் அனுமதித்தாலும் இன்னொரு புறம் தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 103:9 அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நம் பாவங்களுக்கு தக்க அவர் நம்மை தண்டியாமல். பாவங்களுக்கு தக்க அவர். ஏன்னா அவருக்கு தேவை நம்ம வாழணும், அவருக்கு தேவை நம்முடைய ஓட்டத்தை வெற்றியா முடிக்கணும். எலியாவை கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். என்ன வார்த்தை? எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். சரி, ஆண்டவர் பேசுகிறார். இனி இதுக்கு சொல்யூஷன் என்ன? சொல்யூஷனை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள். 3 காரியம் செய்யணும். 1, வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். எபிரேயர் 4:12 வாசிங்க. எபிரேயர் 4:12 வேகமாய். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் அணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக அடுத்த வார்த்தை உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் கவனிங்க, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. என்னது? கர்த்தருடைய வார்த்தை. அப்போ நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டானு என்னால கண்டுபிடிக்க முடியாது, ஆனா கர்த்தருடைய வசனம் அதை கண்டுபிடித்து தரும். ஹலோ, நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொன்னா நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டா தான் இருக்கும், நான் செய்யறதெல்லாம் எனக்கு சரியா தான் இருக்கும். ஆனா வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை வைக்கும் போது அதை காண்பித்து கொடுக்கும். அது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதா இருக்கும். ஏன்? வசனம் உள்ள போயிருமா? உள்ள போயிட்டு நான் இப்படி சொல்ல விரும்புறேன், அடுத்து நம்ம என்ன இப்ப நம்ம என்ன யோசித்து கொண்டிருக்கிறோம் என்பதையும், அடுத்து நாம என்ன யோசிக்க போறோம் என்பதையும் இந்த வசனம் நமக்கு முன்னாடி கொண்டு வந்துரும். இது சரியா,
இது தப்பா கொண்டு வரும். இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 19வது சங்கீதம் அதனுடைய 7 முதல் வாசிங்கன்னா தெரியும். 11 மட்டும் வாசிங்க. 11 மட்டும் வாசிங்க. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அடுத்த வசனம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அவைகளால், கர்த்தருடைய வார்த்தையால், வசனத்தால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். தாவீதே, தப்பு இது. தாவீதே, இது சரியில்லை. பத்சேபாள் இடத்தில் ஒரு பாவம் செய்வான். ஆனால் அதை அவன் பாவமாய் நினைக்கவில்லை. அவன் ஜாலியா தான் இருந்தான். கர்த்தர் வார்த்தையை கொண்டு பேசினார். நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. எச்சரிக்கப்பட்டான், உணர்த்தப்பட்டான், தேவ சமூகத்தில் விழுந்து அழுதான். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை வைக்கணும். பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற தேவன். என் நினைவுகள் தூய்மையாக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? என் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்க வசனத்துக்கு முன்னாடி என்னை நான் விட்டு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வசனத்தை வாசிக்கிறதுனால பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்க மாட்டேங்குது? நம்முடைய நினைவுகள் நமக்கு பிடிக்கிறதுனால. கர்த்தர் என்ன வச்சிருக்கிறா? கர்த்தர் என்ன? பைபிளை தூக்குறதே இன்னைக்கு அநேகருக்கு வேதனையா இருக்கு. பைபிளை திறந்து படிக்கிறதே இன்னைக்கு. ஏன்னா நம்முடைய நினைவுகள் மேலே ஓங்கி இருக்கிறது. இந்த வசனத்தை உள்ள போக நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது. இவைகள் எதுக்கு போராடுது? மாம்சத்துடைய ஆசை என்ன? ஆமென். ஆவி நினைக்கிறது ஒன்றும் நடக்கக்கூடாது. ஆவியுடைய விருப்பம் என்ன? மாம்சம் நினைக்கிறது ஒன்றும். அப்போ நான் எதுக்கு இடம் கொடுக்குறேனோ அது என்னில் ஓங்கி நிற்கும். கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ நான் வசனத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையை வைக்கும்போது என்னில் உண்டாகிற மாம்ச எண்ணங்களை எல்லாம் இந்த வசனம் மேற்கொள்ளும், ஜெயிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலில் ஒரு முள்ளு குத்தியாச்சு, முள்ளு உடைஞ்சு உள்ளே இருக்கு. டாக்டர்ஸ் சொல்றாங்க ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும். டாக்டரையும் காட்டியாச்சு. இந்த டாக்டர் தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இவர் கை வச்சா அவ்வளோதான், கண்டிப்பாக முள் மட்டும் வெளியே வரும். காலு அப்படியே தான் இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும். அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியாச்சு, ஃபீஸும் கட்டியாச்சு. ஆனால் நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு மட்டும் போக மாட்டேன் இருந்தால் காலில் இருக்கிற முள் மாறுமா? மாறுமா? டாக்டர் இருக்கிறார், ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கு, அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியாச்சு. ஆனால் நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு மட்டும் போக மாட்டேன். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எல்லாம் செக் பண்ணி பார்த்து ஆப்ரேஷன் எவ்வளோ ஆகும்? 15 லட்ச ரூபா ஆகும். நம்ம ஜெபத்திலே இந்த காரியத்தை வச்சிருவோம். ஏன் ஜெபத்தில் வைப்போம்? ஏன்னா ரேட்டு ஜெபத்துக்கு ஏங்க ஆண்டவர் ரேட்டு போடல? ஏன்னா உலகத்தை கொடுத்தாலும் அதுக்கு விலை போட முடியாது. 15 லட்சம் நம்ம வேண்டாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். இல்லை, நான் 15 லட்சம் சொல்லல, 15,000 தான் சொன்னேன். 15,000மா? நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 நினைவுகளால். ஹலோ, அடிக்கடி சொல்ற வார்த்தை, முன்ன போற மோசையும் ஆரோனையும் ஏமாத்தலாம். ஆனா மோசைக்கும் ஆரோனுக்கும் முன்பாக ஒருத்தர் செல்லுகிறதை வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி, கண்ணாடி முன்னாடி நாம போய் எதுக்கு நிற்போம்? நம்மை சரி பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. ஓரளவுக்கு நாம் ரெடி பண்ணாலும் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு போனாதான் ஒரு திருப்தி. சரியாக தான் இருக்கு, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஒரு திருப்திக்காக கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், ஒரு நிறைவுக்காக கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம். வெளியே இறங்கி நடக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம். கரெக்டாக தான் போகிறானா? அதே போல தான் வாழ்க்கை ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்தால் இந்த வசனம் உனக்குள்ளே போய் இருதயங்களையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அது பிரித்து காண்பிக்கும். எது நல்லது, எது கெட்டது. ரெண்டாவது என்ன செய்யணும்? எரேமியா 4:14 கழுவப்பட விட்டு கொடுக்கணும். நான் இந்த ஆர்டரை சொல்ல விரும்புகிறேன்.
முதல்ல வசனத்துக்கு விட்டு கொடுக்கும்போது அது காண்பிக்கும், இது இது உங்ககிட்ட நல்ல நினைவு இருக்கு, இது இது கெட்ட நினைவு இருக்கு என்பதை காண்பித்து கொடுக்கும். அதுதான் தாவீது சொல்லுகிறான், அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். எச்சரிப்பு யாருக்குங்க வரும்? ராங் ரூட்ல போறவங்களுக்கு தானே எச்சரிப்பு வரும். சரியான பாதையில் தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு டேய் கரெக்டா போ அப்படி சொல்ல மாட்டாங்க. தப்பான பாதைக்கு நேர ட்ராக் போகுதுன்னா தாவீது சொல்றாரு, நான் அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? துதிக்கிறவனா இருந்தாலும் சரி தப்பா போவதுக்கு வாய்ப்பு இருக்கு, ட்ராக் மாற வாய்ப்பு இருக்கு. எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறவன் தாவீது, எப்பொழுதும் துதிக்கிறவன் தாவீது. அவர் சொல்றாரு ட்ராக் மாற வாய்ப்பு இருக்கு. அப்படி ட்ராக் மாறும் போது எவைகளால் வசனம்ங்கிற கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது காண்பித்து கொடுக்கும், தப்பா நிக்கிற சரியாவா, அவைகளை நான் எச்சரிக்கப்படுகிறேன். இப்ப எச்சரிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும்? ஆமே 4:14 எரேமியா 4:14 எருசலேமே எருசலேமே உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். கவனிங்க, அப்ப கழுவப்படணும். இப்ப வசனம் நமக்கு காண்பித்து விட்டது, இது இது தப்பு இது சரின்னு. அடுத்து என்ன செய்யணும்? கழுவப்பட விட்டு கொடுக்கணும். எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் இருதயத்தில் தங்கும். நினைவு தங்குற இடம் தான் இருதயம். ஆமென் சொல்லுங்க. நினைவு தங்குற இடம் தான் இருதயம். அப்போ இதய துடிப்பு இருக்கு வரைக்கும் நினைவுகள் நமக்குள்ள அப்படி இப்படி வந்துட்டு தான் இருக்கு. நினைவுகள் வாசம் பண்ணுகிற இடம் தான் இருதயம். அந்த இருதயத்தை அவர் பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கும்போது சொல்றார், நல்ல நினைவு இல்லப்பா, கெட்ட நினைவு. இது நமக்கு யார் வெளிப்படுத்தினது? நமக்கு எது வெளிப்படுத்தினது? கர்த்தருடைய வசனம். இப்போ கர்த்தருடைய வசனம் வெளிப்படுத்தி விட்டது, இனி நாம என்ன செய்யணும்? கழுவப்பட விட்டு கொடுக்கணும். அதுதான் தாவீது செய்தான். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டதோ தாவீது போய் ஜெபிக்கிற 51:10 சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். கழுவப்பட விட்டு கொடுக்கணும். இது உன்கிட்ட தப்பு போ அப்படி தள்ளுவதற்கல்ல. சபையே, உன்னை தள்ளுவதற்கல்ல கர்த்தர் பேசுறது, அள்ளி அணைப்பதற்காக பேசுகிறார், தம்மோடு சேர்த்துக்கொள்ள பேசுகிறார். ஹல்லேலூயா. உன்னை நேசிக்க தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்துக்கொள்ள சித்தமா இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். இப்போ நினைவுகளை வெளிப்படுத்தி விட்டார் வசனத்தை வச்சு. இனி அடுத்து என்ன செய்யணும்? கழுவப்படணும். யார் கழுவப்படுவா? பேதுரு தடுத்த போது கர்த்தர் யோவானை யாக்கோபையும் அவன் கையப்படி இன்னை கழுவாம அப்படியே சொன்னார். இல்ல பேதுருவே, நீ தடுத்தா என்னால கழுவ முடியாது, நீ இடம் கொடுத்தா நான் கழுவுவேன். நீ தடுத்தா. இன்னைக்கு கர்த்தர் உணர்த்துறாரு. எத்தனை பேர் இருதயத்தை கல்லாக்குகிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டு சுமத்துல விட்டு கொடுக்கிறீங்க? கழுவும் திருரத்த இருதயத்தை கழுவும் திருரத்தத்தால் மூன்றாவது ஏசாயா 55:7 வாசிங்க. ஏசாயா 55:7 55:7 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். நினைவுகளை விட்டு திரும்பணும். கவனிங்க, முதல்ல வசனத்துக்கு முன்னாடி வாழ்க்கையை வைக்கணும், அது நினைவுகளை வகையறுத்து காண்பிக்கும். ரெண்டாவது கழுவப்பட விட்டு கொடுக்கணும், பொல்லாத நினைவுகள் நீங்க. மூன்றாவது கர்த்தரிடத்தில் திரும்பணும். இந்த கர்த்தரிடத்தில் ஏன் திரும்பணும்? இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, கழுவ இடம் கொடுப்பாங்க ஆனா திரும்ப மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க வந்து ஆண்டவரே கழுவுன்னு விட்டு கொடுப்பாங்க, கழுவிட்டு திருப்பி போகுதும், திருப்பியும் பழைய ட்ராக் தான், திருப்பியும் பழைய ட்ராக். மீண்டும் அப்படின்னு என்ன? மீண்டும் அந்த நினைவு தான் வரும். என்னதான் பண்ணிய குளிப்பாட்டி விட்டாலும் அது எங்க தான் போகும்? சொல்லுங்க, சேற்றில் போகும். இது நான் குளிப்பாட்டப்பட்டவன், எனவே சேற்றில் விழுந்தாலும் ஒட்டாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. சேருடைய வேலை ஒட்டுறது. திருப்பி ட்ராக்க மாத்தணும். நீ கர்த்தரிடத்தில் திரும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சில காரியங்கள்ல நான் இப்படி அகப்பட்டு விட்டேனே, இப்படி இருக்கிறேன், இதுக்கு சொல்யூஷன் இல்லையா? சொல்யூஷன் தான் கர்த்தர் சொல்லுகிறா, நீ வேற ஒன்றும் செய்யண்டா, நீ கர்த்தரிடத்தில் திரும்ப, நீ கர்த்தரிடத்தில் திரும்ப.
நீ கர்த்தரிடத்தில் திரும்பினால் கர்த்தர் செய்கிற காரியங்கள் என்ன, அதை கூட நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா 15வது அதிகாரத்தின் 19வது வசனம். எரேமியா 15வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்து, அதாவது உன் இருதயத்தை பாகாலை பின்பற்றவங்க செல்ற டிராக்குக்கு போகாம கர்த்தர் காண்பிக்கிற பாதைக்கு நேராய் திரும்பினால், பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக. யார் உன்னை ட்ராக் மாத்த நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் உன் நிமித்தம் கர்த்தரிடத்தில் வரும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ரிப்பீட் பண்றேன். உன்னை கொஞ்சம் பேர் ட்ராக் மாத்த நினைச்சாங்கல்ல, கர்த்தர் ஒன்னதான் பாக்குறாரு. கர்த்தர் ஒன்னதான் பாக்குற. நீ அவங்களே காரணம் காட்டிட்டு இருக்கிறியா? அப்படி கர்த்தர் சொல்ல, நீ திரும்பினா நான் அவங்களையும் சேர்த்து திரும்ப பண்ணுவேன். நீ திரும்பினா, நீ என் பக்கம் திரும்பினா, யார் யார் உன்னை ட்ராக் மாத்தினாங்களோ அவங்க எல்லாரையும் நான் உன்னிடமாய் திரும்ப பண்ணுவேன். இது ஆசீர்வாதமா இல்லையா? ஹல்லேலூயா. இது ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இது ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் கர்த்தரிடத்தில் உறுதியா இருந்தேன். பாருங்க, இந்த மோர்தேக்காய் இல்ல, ஆமானுக்கு முன்னாடி எல்லாரும் எழுப்பி நிற்பாங்க. மோர்தேக்காய் மட்டும் வித்தியாசமா கீழே உட்கார்ந்து இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பங்களால இருக்கிறோமோ, குடிசையில இருக்கிறோமோ, பிரியாணி சாப்பிடுறோமோ, கஞ்சி குடிக்கிறோமோ, யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைங்கிற அடையாளத்தோட வாழறோம். ஹல்லேலூயா. புலி பசிச்சாலும், சிலர் 12 மணி இருக்க பார்த்தா அங்கே புலியே சாப்பிடுற மாதிரி இருக்கிறீங்க. நான் ராஜா பிள்ளை இப்படிதான் இருப்பேன், அப்படி இருக்கணும். அப்படிதான் மோர்தேக்காய் இருந்தான். ஆமானுக்கு வந்துச்சு கோபம். எல்லாரும் என்ன கனம் பண்ணும்போது உள்ள இருந்து ராஜா நல்ல திருப்தி அனுப்புறாரு. ஆனா இவனுக்கு மோர்தேக்காயை பார்த்தா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே, இவனு கதையை முடிக்கணும். ஆனா மோர்தேக்காய் உடனே போய் காலில் விழல, ஆண்டவர் பாதத்துல தான் விழுந்தான். எந்த காரியத்துக்காக யார் பாதத்திலையும் போய் ஒரு தேவ பிள்ளை அடுத்த வீட்டு வாசல போய் தட்டக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற அவர் அப்பான்னு கூப்பிடுற பிள்ளை அடுத்த வீட்டில் போய் காவல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்பான்னு ஆராதிக்கிற பிள்ளை அடுத்தவன் காலில் விழக்கூடாது. ஆண்டவர் அப்பான்னு ஆராதிக்கிற பிள்ளை தேவ சமூகத்தில் அழணும்னு தோணாலும், மகிழணும்னு தோணாலும், நீ வந்து அமரக்கூடிய ஒரே இடம் தேவ சமூகமாய் தான் இருக்கணும். விழுந்தான். அதனுடைய ரிசல்ட் என்ன? ஆமானுக்கு கதை முடிஞ்சது மாத்திரமல்ல, எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் நினைக்கிறேன், 8வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க. 17, 8, 17, 16, 17 சேர்த்து வாசிங்க. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம அவங்க இழுக்க கூடாது, நாம அவங்களை இழுக்கணும். ஆமென், ஆமென். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. சொல்லணும், நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லணும், இவன் தேவனை ஆராதிக்கிறவன். ஆராதனை விட்டுட்டு வரமாட்டான் எங்கேயும். இவன் தேவனுக்குரியவன். தேவனுக்கு அடுத்த காரியங்களை தட்டு காம்ப்ரமைஸ் பண்ண இப்படி இருக்கணுங்க. இப்படி இருந்தா ரிசல்ட் என்ன தெரியுமா? அவங்களும் நம்ம கூட வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். நாம மட்டும் பரலோகத்துக்கு போனா போதுமா? நம்மை சார்ந்தவர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க வர வேண்டாமா? என் ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். ஆண்டவர் உனக்கு நன்மையை வச்சுதான் சொல்றாரு. உனக்கும் உன் கூட இருக்கிறவங்களுக்கு நன்மையை சொல்லதான் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? நீ திரும்பினா அவங்க எல்லாம் திருப்பி வருவாங்க. நீ அவர்களிடமாய் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே, நான் யாரோடு பேசுகிறேனோ, நான் யாரோடு பழகுகிறேனோ, நான் யாரை பார்க்கிறேனோ நான் அவர்களால் இழுக்கப்படக்கூடாது. ஆமே, நான் அவர்களை என் பக்கமாய் அல்லது உம்மிடமாய் இருக்கிறவனாய் மாறணும். ஆண்டவரே, 3 காரியம் செய்யணும்.
வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், கழுவப்பட விட்டு கொடுக்கணும், கர்த்தரிடத்தில் திரும்பணும். இந்த 3 காரியத்தை சத்தமா சொல்லுங்க. வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், கழுவப்பட விட்டு கொடுக்கணும், கர்த்தரிடத்தில். நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் திரும்பணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீ விழுவேங்கிறதுக்காக கர்த்தர் சொல்லல, நீ விழக்கூடாது என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நேசிக்கிறார் சபையை, கர்த்தர் நேசிக்கிறார் சபையை. வசனத்துக்கு இடம் கொடுங்க. இது கரெக்டா தப்பா வசனம் சொல்லும் போது எந்தெந்த காரியம் தப்புன்னு காட்டுதோ கழுவப்பட விட்டு கொடுங்க. கழுவுங்க ஆண்டவரே. கழுவப்பட்டாச்சா, இனி ஆண்டவர் இடத்துல திரும்புங்க. ஆண்டவர், நீ அந்த பாதையை போனா திரும்பி அப்படிதான் திரும்புங்க. திரும்பினா என்ன ரிசல்ட்? ஏதாவது நஷ்டம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் நடக்கும். ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நடக்காது, கர்த்தர் நினைச்ச மாதிரி நடக்கும். அதுதான் ஆசீர்வாதம். நம்ம சூழ்ந்து இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அறிந்து கொள்ளணும். ஆமானின் ஒய்ஃப் ஆமனை பார்த்து சொல்றா, அவர் யூத குலமானால் நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். ஆமா, யூதன் அடுத்த முன்னாடி தாழ மாட்டான். ஏன்னா யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைங்க. தாழ்ந்த அவருக்கு அசிங்கம், அவருக்கு அவமானம். அல்லேலூயா. கண்களை மூடி. கிருபையா என்னை நடத்தி செல்லும் தயவாயனை. கர்த்தர் என்னோடு தான் பேசினார். நிச்சயம் உள்ளவர்கள், கர்த்தர் எனக்காக இந்த வார்த்தைகளை தந்தார். முடிந்தால் முழங்கார் படியிட்டு பாடுங்க. கிருபையா, கிருபையா என்னை நடத்தி செல்லும் தயவா, என்னை காத்து கொள்ளும் அன்பா, என்னை அணைக்கும் ஆத்மா. கிருபையா என்னை நடத்தி செல்லும் தயவா, என்னை காத்து கொள்ளும் அன்பா, என்னை அணைக்கும் ஆத்மா. கமான், 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க சத்தமா. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. ஆண்டவரே, இயேசுவே, எப்படி அநேக யூத மார்க்கத்தில் சேர்ந்தார்களோ அதே போல உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற சொந்தங்கள், உறவுகள் எல்லாரும் உம்மிடத்தில் வரும்படி நீர் உம்முடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்வீராக, திருப்பிக் கொள்வீராக, திருப்பிக் கொள்வீராக. கிருபையாய், கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவா, என்னை காத்து கொள்ளும் அன்பா, என்னை அணைக்கும் என்னை நடத்தி தயவா, என்னை காத்து கொள்ளும் அன்பா, என்னை அணைக்கும். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிற கவனிங்கள். கர்த்தரிடத்தில் திரும்பணும்னு ஆசைப்படுறவங்க என்னை திருப்பிக் கொள்ளும் என்று ஜெபிப்பார்கள். சங்கீதத்தில் அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள், அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரை திரும்ப முடியல, இப்படி டர்ன் பண்ணி விட்டுருங்க, திருப்பிக் கொள்ளுங்க, அப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில். இந்த சில டாய் கார்ல இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இப்படி இழுத்து விட்டா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். அங்கே செவரு அங்கே இடிக்க போகுதுன்னு தெரிஞ்சா நம்ம என்ன செய்வோம், அதை திருப்பி விட்டுருவோம். ஒன்று அது இந்த பக்கத்தில், அதுக்கு கீ கொடுத்தா ஓட மட்டும்தான் தெரியும், ரூட் அதை ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஆடுக்கு 30 அடிக்கு மேல கண்ணு தெரியாது, அடுத்து என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா மேய்ப்பனுக்கு ரூட்டு தெரியும். மேய்ப்பன் நடத்துவார், பெயர் சொல்லி அழைத்தவர், நம் முன்னே செல்லுகிறவர். அவருடைய கோல் நம்மை தேற்றும், அவருடைய தடி நம்மை தேற்றும். கிருபையாய் நடத்தி 2 கரங்களை உயர்த்தி தயவா கேளுங்க. இயேசுவே, இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய
தோளின் மீதே சாய என் உள்ளமே கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவா, என்னை காத்து கொள்ளும் அன்பா, என்னை அணைக்கும் ஆத்ம நேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவா, என்னை காத்து கொள்ளும் அன்பா, என்னை அணைக்கும் ஆத்ம நேசரே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.